திமுகவுடைய அந்த இந்தியா கூட்டணி புறக்கணிப்பு கொடுத்தவங்க கரெக்டானது தான். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டு இந்த முதுகு சவாரி செய்கிறதுன்றது மோசமான அரசியல். ஒன்று கூட்டணியை விட்டு வெளியேறிட்டீங்க, ஆட்சியில் அதிகாரத்துலலாம் பங்குக்கு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் சும்மா வந்து தமாசுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் திமுகவும் இருக்குன்னா திமுக வந்து ஏற்றுக்கல, சேரெல்லாம் மாற்றி போடுவோம், போதும் உங்கள் கூட இருந்து அரசியல் பண்ணுங்க போதும் அப்படின்ட்டாங்க. அது திமுகவுக்கு நல்லது. ஆர்ஜேடி யாரெல்லாம் தோத்துச்சு? நீங்கள் வாங்கின அந்த 60 சீட்னால தான் போன வாட்டிக்கு முன் வாட்டிக்கு தோற்று. எங்கேயுமே ஒரு முதலமைச்சர் யார் இவர் தான் பிரதமர்னு முன்னிறுத்தாது காங்கிரஸ். எல்லாம் வந்துட்டால் அதுக்கப்புறமா ஒரு ஆளை போடும். முன்னாடி யார் உழைக்கிறாங்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள முன்னிறுத்ததே கிடையாது. மற்றபடி வட இந்தியாவிலலாம் ஃபுல்லாக காலி. திமுக இது வெளியில் வந்தது. இனிமேல் சொந்த கட்சிக்காரங்களை நம்பி கூட்டணின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் கட்சியை மீட்டெடுத்து கட்சி எதிர்கட்சி அரசியல் பண்ணி மக்கள் அரசியல் பேசும்போது காங்கிரஸ் எல்லாம் விமர்சனம் இல்லை. காங்கிரஸ் எல்லாம் டெய்லி விமர்சனம் போட்டு ஊரை போட்டு தோச்சு தும்சம் பண்ணலாம், தப்பு கிடையாது. தே டிசர்வ். என்ன மக்கள் பிரச்சனையை பேசிட்டாங்க தமிழக காங்கிரஸில்? என்ன மக்கள் பிரச்சனை கேட்க? விஜய் இருக்கிறார், விஜயோடு சேர்ந்து நம்ம பிரதமர் வேட்பாளராக ஈஸியாக வெற்றி பெறலாம் ஒரு ராகுல் காந்தியுடைய கணக்கு எடுக்கணும். கரெக்டு தாங்க. இந்த விஜய் அவர்களோட வெற்றி காங்கிரஸ் சேர்ந்தது வந்து 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம இதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு எப்படி அப்படியே உழைக்காம ராகுல் காந்தி அந்த கணக்கு தானே போட்டுக்காரு. அதுக்கு தான் நானும் உழைக்க மாட்டேன் நீங்களும் உழைக்க மாட்டீங்க, ஆனால் நம்ம ரீல்ஸ் போட்டு 2 பேரும் சேர்ந்து நான் பிரதமர் ஆயிடுறேன் நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்படின்னு அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு திட்டம் அதுதான் நடைபெறுகிறாங்க. அதை கூட தான் இருக்கிறாங்களா வர்ச்சுவல் வாரியர்ஸ், ஐடி டீமு, ஒரு ரூட்டு. இல்லை கிறிஸ் ஜோடங்கர் சொல்கிறாரு, இப்போ தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் வந்து சமூக நீதி கூட்டணி, இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது, ஆனால் சமூக நீதி கூட்டணியில் திமுக இல்லை அப்படிங்கிறாரு. சரி, கடம்பூர் ராஜு எம்சி சம்பத்லாம் வந்து சேர்றாங்களே, அது என்ன எந்த சமூக நீதி கூட்டணி? அது உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? கேட்க வேணாங்க, யாருன்னா கேட்க மாட்டிங்களா? எப்பா நிப்பாட்டுப்பா, கொள்கையெல்லாம் விட்டுருங்க. குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்ச நியாயம், குறைந்தபட்ச அரசியலில் வெளிப்படைத்தன்மை, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி வரும். எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் an equal and opposite reaction. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது ஜூன் 8 இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறார். அது திமுக கலந்து கொள்ளாது அப்படின்ட்டு இருக்கிறாரு. இப்போ திமுக இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை குறிப்பாக முரசொலியில் இன்றைக்கி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை குழி தோண்டி புதைக்கும் வேலையை ராகுல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே பல மாநிலங்களை செஞ்சார், இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் அதை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலினும் அதான் சொல்கிறாரு, காங்கிரஸ் செய்த துரோகத்தை நாங்கள் மன்னிக்க மாட்டோம், திமுக கூட்டணி வந்து திமுக வந்து இந்தியா கூட்டணி அந்த இதில் கலந்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க? காங்கிரஸ் இல்லாத 3வது அணி உருவாக வாய்ப்பு இருக்கா? திமுகவுடைய இந்தியா கூட்டணி மீட்டிங் புறக்கணிப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? காங்கிரஸோட அந்த 5 சீட்டு கொடுத்தாங்க இல்லையா தாவேக்காக்கு, அது 5 சீட்டு வேஸ்ட்டு தண்டம். அதுக்கு எந்த மரியாதை மதிப்பும் இனிமேல் கிடையாது. ஏன்னா அதான் அதிமுகலேருந்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு வராங்கல்ல சார். ஒரு விஷயம் எப்போ மதிப்பு மரியாதை இருக்குன்னா, உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ தண்ணீர் இல்லை உங்களுக்கு, நான் ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிறேன், நீங்கள் பாதி பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கும்போது நான் பெரிய வாட்டர் டேங்க்கு பூரா தண்ணி எடுத்துன்னு வந்து எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நிறுத்தினா அந்த தண்ணிக்கு ஒன்றும் பயன் கிடையாது. இப்போ இன்றைக்கி ஆதவக்கிட்ட கையில் போயிடுச்சு. ஐயா நினச்சாருன்னா இன்னும் 50 எம்எல்ஏ கூட தூக்குவார். இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, இந்த டானு அப்புறம் இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து சமரசிம்மா ரெட்டி மாதிரி ஆதவ ரெட்டி. ஆமாம், அது மாதிரி அவர் வந்து பண்ணுறாரு. அவ்வளோதான், இதுதான் அரசியல். நீங்கள் இனிமேல் ஓட்டு போட்டாங்கன்னா போடா கட்டினா போ, நான் ஓட்டு போட்டவங்களை எடுத்துக்கிறேன் போ. இப்போ மக்களை போய் சந்திக்கணும், 108 சீட்டை வச்சுட்டு ஒரு கூட்டணி வச்சு பரவாயில்ல, இதில் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை வந்து ஒரு கண்ணியமான அரசியலில் எடுத்துகிட்டு போனோம். மக்களுக்கு தேவையான திட்டங்களை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அதில் எதனா சிக்கல் இருக்கா? அரசு செயல்படுறதுல அரசு ஆணை போட முடியாதா? இல்லை அரசு வந்து ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க முடியாதா? அதை பற்றி கவலையே இல்லையே, அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது. அதை பற்றி அதான் இந்த 436 1 மணி நேரத்துக்கு மேலே உடனே பாஸ் பண்ணி அனுப்பி விட்றது தான். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எதில் இருக்குது? அவங்கள தூக்கலாமா, அவங்களுக்கு கேளு, வேலைன்னா கேளு, வருவாங்களா, இவங்க வருவாங்களா, 10 மேயரை உருவாக்க முடியுமா? ரொம்ப இவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல் வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க அதை நோக்கி தான் போகிறாங்க. ஒரு சில அமைச்சர்கள்லாம் உண்மையிலே பாவப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஒரு மக்கள் சார்ந்து பண்ணணுன்னாங்க. பட்டு அதை பார்த்துக்கிறோம் ஒரு சைடு. பட் இந்த சைடு சபாநாயகருக்கு தான் இதெல்லாம் தலைவலி. நீங்கள் பாட்டுன்னு சேர்த்துன்னுக்கிறீங்க. ஐயா ஜேசிடி பிரபாகரோட பேர் வந்து நல்ல பேர். கண்டிப்பாக இப்படியெல்லாம் போச்சுன்னா அது கெட்டுரும். இதுவரையிலும் அவர் அப்படியே ஹேண்டில் பண்ணி நல்ல பேர் எடுத்துன்னு போயின்னு இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நாளைக்கு கோர்ட்டு கேட்கும், எலெக்ஷன் கமிஷன் கேட்கும், கவர்னர் கேட்பார். அப்போ எங்கே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவீங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா இது இதோட போயிடும்னு? அவங்க சொல்லுவாங்க நல்லது செய்ய வந்தோன்னு.
மற்ற விஷயம்லாம் இருக்குல்ல, ஒரு அரசியல் சாசனம் பிரகாரம் மற்றவங்களாம் கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதெல்லாம் சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் நிறைய சிக்கலை இழுத்து இழுத்து விட்டுக்கிறாங்க. அதிகாரம் இருக்குன்றதுனால. புதுசு இல்லையா, தெரியாது. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி வரும். எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் an equal and opposite reaction. கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த அதிமுக எம்எல்ஏக்களை நிறைய பேரை ஆசை வார்த்தை கூறுறாங்களோ இல்லை அவங்களே ஆசைப்பட்டு வராங்களோ அது அவங்களுக்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக எதிர்வினை வந்து வரும். எதிர்வினை வராமல் இருக்காது. திமுகவுடைய அந்த இந்தியா கூட்டணி புறக்கணிப்பு குறித்து உங்களுடைய பார்வை கரெக்டானது தான். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டு இந்த முதுகு சவாரி செய்கிறதுன்றது மோசமான அரசியல். ஒன்று கூட்டணியை விட்டு வெளியேறிட்டீங்க, ஆட்சியில் அதிகாரத்துலலாம் பங்குக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் சும்மா வந்து தமாசுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், திமுகவும் இருக்குன்னா திமுக வந்து ஏற்றுக்கலை, சேரெல்லாம் மாற்றி போடுவோம், போதும் உங்கள் கூட இருந்து அரசியல் பண்ணது போதும் அப்படின்ட்டாங்க. அது திமுகவுக்கு நல்லது. இல்லை, ராகுல் காந்தி வட மாநிலங்களில் காங்கிரஸை குழி தோண்டி புதைத்தார், தமிழ்நாட்டில் அதே வேலையை செய்கிறாருங்க விமர்சனம் ரொம்ப காட்டமாக முரசொலியில் எழுதியிருக்கலாங்க. அது சரியான விமர்சனம். கரெக்டு தான். ஆர்ஜேடி யாரெல்லாம் தோத்துச்சு? நீங்கள் வாங்கின அந்த 60 சீட்னால தான் போன வாட்டிக்கு முன்னாடியே தோத்தாங்க. இந்த வாட்டியுமே வந்து நீங்கள் அவங்க வந்து தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக முன்னிறுத்துறதே இல்லை. எங்கேயுமே ஒரு முதலமைச்சர் யார் இவர் தான் பிரதமர்னு முன்னிறுத்தாது காங்கிரஸ். எல்லாம் வந்துட்டால் அதுக்கப்புறமா ஒரு ஆளை போடும். முன்னாடி யார் உழைக்கிறாங்க, யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள முன்னிறுத்துறதே கிடையாது. ஏதோ டிகே சிவகுமாரும் அதுக்கப்புறமா கர்நாடகாவில் வந்துட்டு உங்களுக்கு சித்தராமையாவும் அமைஞ்சாங்க இப்போது. அதேமாதிரி ரேவந்த் ரெட்டி. மற்றபடி வட இந்தியாவிலலாம் ஃபுல்லாக காலி. எந்த மாநில கட்சியோட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி கூட போய் காங்கிரஸ் இருந்தால் தோற்று போயிருக்குது. இருக்கிறதே இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்குது. அதனால் திமுக இது வெளியில் வந்தது. இனிமேல் சொந்த கட்சிக்காரங்களை நம்பி கூட்டணின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் கட்சியை மீட்டெடுத்து கட்சி எதிர்கட்சி அரசியல் பண்ணி மக்கள் அரசியல் பேசும்போது காங்கிரஸ் எல்லாம் விமர்சனம் இல்லை. காங்கிரஸ் எல்லாம் டெய்லி விமர்சனம் போட்டு ஊரை போட்டு தோச்சு தும்சம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தே டிசர்வ். என்ன மக்கள் பிரச்சனையை பேசிட்டாங்க தமிழக காங்கிரஸில்? என்ன மக்கள் பிரச்சனை கேட்க? ஒருத்தருக்கு இப்போ சீட்டு கொடுத்துருக்கிறீங்க, அவர் யார்? அவர் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவார். இல்லை வங்கியில் வேலை செய்தப்போ தரவுகள்லாம் அவர் எடுத்துன்னு போயிட்டார், திருடின்னு போயினாருன்னு அவர் மேலே ஒரு வழக்கு பதியப்பட்டது. இது மாதிரி ஒரு ஆளுக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க. இதுக்கு தாவேக்கா வேறு கூட்டு. அது தாவேக்காக்கு போக வேண்டிய ராஜ்யசபா சீட்டு. அதை நீங்கள் வாங்குறதும் இல்லாமல் எந்த மாதிரியான ஆளுக்கு கொடுக்குறீங்க? ஒரு வெளிநாட்டில் வேலை செய்யும்போது ஒரு நிறுவனத்துலேருந்து ஒரு சில தகவல் திருடு போகுதுங்க. அந்த தகவல் திருடு போனது இவர் தான் காரணம், இவர் மேலே வந்து குற்றஞ்சாட்டி இருக்கிறாங்க. அப்படி ஒரு குற்றஞ்சாட்டின நபருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கு இணைப்பு பாலமாக அவர் தானே செயல்பட்டார், அதனால் அந்த மரியாதைக்காக அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ ஒரு தப்பு ஒன்று நடக்குது, தப்புக்கு நடக்கிறதுக்கு ஒருத்தர் இணைப்பு பாலமாகிறாரு, அப்போ அது நியாயமாயிடுமா? எந்த வகையில் நீங்கள் இணைப்பு பாலம்னு சொல்லிக்கிறீங்க? அசிங்கமாக இல்லையா அது சொல்ல? திமுகவும் தாவேக்கமாவும் கூட்டணி, திமுகவும் காங்கிரஸ் தான் கூட்டணி. நீங்கள் வந்து யார் மூஞ்சி வச்சு ஓட்டு கேட்டீங்க? எந்த கட்சி சொல்லி ஓட்டு கேட்டீங்க? விஜய் சார் சொல்லியா நீங்கள் கையில் ஜெயிச்சிங்க? ஸ்டாலின் மீண்டும் வரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் பாட்டு போட்டு எமான்னு காது புளிச்சு போச்சு. அந்தளவுக்கு இப்போ பிரச்சாரம். அந்த பிரச்சார கூட்டணியில் நீங்கள் இருந்து ஜெயிச்சுட்டு, அவங்க திமுக தொண்டரோட உழைப்பில் ஜெயிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை கை கழுவி உதிரிட்டு சாப்பிட்ட ஈரம் காயறதுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்துட்டு நீங்கள் நியாயம் பேசுகிறீங்க. என்ன இருக்குது உங்களுக்கு தார்மீக அடிப்படையில்? என்ன கொள்கையெல்லாம் விட்டுருங்க. ஒரு குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்ச நியாயம், குறைந்தபட்ச அரசியலில் வெளிப்படைத்தன்மை. ஒரு சீட்டை வாங்கி கிரீஷுக்கு கொடுக்குறீங்க. அவர் அப்படியே இங்கேருந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அங்கே அப்படியே நட்டு சிங்கப்பூராக மாற்றிடுவார். அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு ராஜ்யசபா சீட்டு தேவையில்லாமல் வெளியூருக்காருக்கு போயிடுச்சு. அவ்வளோதான். அது சுருக்கமாக பார்க்கணும். இல்லை கிறிஸ் ஜோடங்கர் சொல்கிறாரு, இப்போ தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் வந்து சமூக நீதி கூட்டணி, இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது, ஆனால் சமூக நீதி கூட்டணியில் திமுக இல்லை அப்படிங்கிறாரு. சரி, கடம்பூர் ராஜு MC சம்பத்லாம் வந்து சேர்றாங்களே, அது என்ன எந்த சமூக நீதி கூட்டணி அது? உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? கேட்க வேணாங்க, யாருன்னா கேட்க மாட்டிங்களா? ஏப்பா நிப்பாட்டுப்பா, ஆல்ரெடி பஸ்ஸு ஃபுல்லு. அடுத்தது இது மாதிரி ஒரு இடைத்தேர்தலில் ஒரு 4 MLAனா யாருன்னா கோச்சிங்கன்னா போ. கம்யூனிஸ்ட் போறியா போ, காங்கிரஸ் போறியா போ, விசிகாங்க போகிறீங்களா போங்க. இதான் நடக்க போகுது. இது கேட்குறதுக்கு உங்களுக்கெல்லாம் வாய் கிடையாது. சமூக நீதி கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, இது சூழ்நிலை கூட்டணி. அதாவது சுயலாபத்துக்காக இந்த வேலையெல்லாம் நடக்குது. இனிமேல்லாம் இந்த சமூக நலனை சமூக நீதியெல்லாம் தயவுசெய்து தமிழ்நாட்டை கொஞ்ச நாள் பேசாமல் அமைதியாக, திமுக கூட பேசக்கூடாது. திமுக உண்மையிலே நல்ல கட்சியாக இருந்ததுன்னா இனிமேல் கூட்டணி, இந்த நியாயம், கூட்டணி தர்மம், நாங்கள் வந்து பாசிச பாஜகவை எதிர்க்கிறோம், இதெல்லாம் பேசாமல் நேரு அவர்கள் மீது இப்போ வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது?
எப்படி நம்ம பேர் ஆல்ரெடி டேமேஜ் ஆகி போச்சு, இதுலேருந்து இன்னும் டேமேஜ் ஆகாமல் எப்படி காப்பாற்றிக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்து செந்தில் பாலாஜிக்கு வர்றதா சொல்கிறாங்க. அந்த வேலையை பார்த்துட்டு கட்சிக்கு இளைஞர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஊழல் குற்றச்சாட்டு ஆனவங்களெல்லாம் கொஞ்சம் பேர் வெளியில் தள்ளி விட்டுட்டு நல்ல மாவட்ட செயலர் இளைஞர்களாக பொது அரசியலில் நல்ல பேர் இருக்கிறவங்களெல்லாம் போட்டுட்டு இவங்களெல்லாம் வச்சுக்கோங்க. உங்கள் கட்சியில் இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களாம் தூக்கி வீசிடக்கூடாது, அப்படி சொல்லலை. இருக்கட்டும் அவங்க ஒரு மூலையில். நல்ல இளம் தலைமுறைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு நல்லா நிறைய வாய்ப்பை கொடுத்துட்டு கட்சியை வேறு மாதிரி ரிவைவ் பண்ணு. இப்போ இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக இல்லை, இப்போ விசிகாலாம் நாங்கள் பங்கு பெற போகிறோம், திமுக பங்கு பெறாதது வருத்தம் அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கு பதில் தாவேக்கா இந்தியா கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. இதில் வந்து இந்தியா கூட்டணிக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. நஷ்டம் இருக்கா லாபம் இருக்கான்றது 2029 பாராளுமன்ற தேர்தலில் தான் தெரியும். இன்றைக்கி வந்து இதனால் லாபம் வந்து தாவேக்காக்கு தான், திமுகவுக்கு எந்த லாபமும் கிடையாது. திமுகவுக்கு இன்ஃபேக்ட் நஷ்டம்தான். இதில் வந்து திமுகவுக்கு நஷ்டம், ஆனால் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு இதனால் கெட்ட பேர் வராது. சரிங்க, நீங்கள் லாபம் நஷ்டன்றதை பார்த்தோம்னா மக்கள்கிட்ட எப்படி போய் சேருதுன்னு பார்க்கணும். இப்போ இன்றைக்கி வந்து தாவேக்காக்கு லாபம், திமுகலேருந்து கூட்டணி போனது லாபம், அதிமுகவை உடச்சி எம்எல்ஏக்களை தூக்குறது லாபம். மக்கள் இதை எப்படி பார்க்க போகிறாங்கிறது நமக்கு தேர்தலில் தான் தெரியும். மக்கள் வந்து என்னப்பா அசிங்கமாக எல்லா கட்சியிலேருந்து போய் ஆளை எடுக்கிற, ஆளை கூட்டு வர, உனக்கு எம்எல்ஏ வேணால் நீ நின்று தானேப்பா ஜெயிக்கணும், ஏன்ப்பா மற்ற கட்சியிலேருந்து அப்படி பார்ப்பாங்களா? இல்லை பரவாயில்ல விஜய் சார் பாவம், அவர் என்ன பண்ணுவார், நிறைய பேர் ஓட்டு போடல, ஓட்டு போட்டு தான் எடுத்துருக்க மாட்டார், ஓட்டு போடல அதனால் பக்கத்தில் இருந்து ஏற்றுக்கிறாரு, இது நான் அப்படியும் கடந்து போகலாம். மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, மக்களும் அதை நேர்மையாக பார்க்க போகிறாங்களா? இல்லை பரவாயில்ல நம்ம விஜய் அண்ணா தானே, அவரு குதிரை பேர் அரசியல் பண்ணலாம், வேறு யார் பண்ணுறது, ஒரே ஒரு வாட்டி தானே கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம், ஒரே ஒரு வாட்டி தானே கொஞ்சம் ஊழல் நடந்துக்கிட்டோம், ஒரே வாரம் தானே ஆதவச்சனை கேட்குறலாம் நடக்கட்டும், அப்படி போகிறாங்களா? இல்லை நெறியான அரசியல், நல்ல அரசியல், நேர்மையான அரசியல் அப்படி போகிறாங்களா? நம்ம போக தான் பார்க்கலாம். இல்லை தாவேக்காவுக்கு லாபம் காங்கிரஸுக்கு லாபமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. காங்கிரஸுக்கு ட்ரிபிள். இப்போ மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, 29 மம்தா பானர்ஜி, ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், தேஜஸ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவாலை முன்னிறுத்தி ஒரு 3வது கூட்டணி அமைஞ்சா காங்கிரஸ் உடைய பிரதமர் ராகுல் காந்தியுடைய பிரதமர் கனவு அப்போதும் வந்து 120 போய் ஜெயிப்பாங்க. போன வாட்டி விட இந்த வாட்டி வளர்ச்சி, நாங்கள் 50க்கு கீழே வந்து 99 100 வந்தோம். இப்போ பாருங்கள் அதுலேருந்து 20. அடுத்து தேர்தலில் 2029 2035 பிரதமராக வந்து ராகுல் காந்தி உட்காந்துருவார், பிரச்சாரம் பண்ணுவாங்க. விஜய் இருக்கிறார், விஜயோடு சேர்ந்து நம்ம பிரதமர் வேட்பாளராக ஈஸியாக வெற்றி பெறலாம் ஒரு ராகுல் காந்தியுடைய கணக்கு எடுப்படுது. கரெக்டு தாங்க. இந்த விஜய் அவர்களோட வெற்றி காங்கிரஸ் சேர்ந்தது வந்து 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள். நம்ம இதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்நாடு எப்படி அப்படியே உழைக்காமல் ராகுல் காந்தி அந்த கணக்கு தானே போட்டுக்காரு. அதுக்கு தான் நானும் உழைக்க மாட்டேன், நீங்களும் உழைக்க மாட்டீங்க, அதனால் நம்ம ரீல்ஸ் போட்டு 2 பேரும் சேர்ந்து நான் பிரதமர் ஆயிடுறேன், நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்படின்னு அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு திட்டம், அதை தான் அவங்க நடைமுறைப்படுறாங்க. அதை கூட தான் இருக்கிறாங்களா வர்ச்சுவல் வாரியர்ஸு, ஐடி டீமு, ரூட்டு அதெல்லாம் இருக்குல்ல, அவங்க அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. மக்கள் எல்லாம் போய் சந்திக்க வேணாம், இப்படியே உட்காந்து இப்படியே வீடியோ போட்டுட்டு 436 திட்டம் ஒரே நாளில் டிஸ்கஸ் பண்ணோம், 1.5 மணி நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணோம், அப்படியே சொல்லிவிட்டு பார்த்தீர்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, பார்த்தீங்களா அதை பண்ணார் இதை பண்ணார், ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி அப்படியே இது ஒரு பிரச்சார யுக்தி. நீங்கள் அவங்கக்கிட்ட போய்ட்டு மக்களை போய் சந்திங்கன்னா, ப்ரோ இதுதான் ப்ரோ ட்ரெண்டு தெரியாமல் இருக்கிறீங்க ப்ரோன்னு மக்களாச்சு அவங்களாச்சு. ஆனால் இறுதியாக இப்போ அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கிறாரு. அதிருப்தி நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கி போகும், தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக ஆக்குறதா நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறாரு. இப்போ லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கத்தை தொடங்கி எல்லோரும் ஒன்றிணைவான் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா பார்க்குறீங்க, அண்ணாமலை அவர்களும் சரி லதா ரஜினிகாந்த் அடுத்தடுத்து இயக்கத்தை தொடங்கி மக்கள் இயக்கத்தை தொடங்கி தமிழ்நாட்டை முன்னேற்ற பார்க்குறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? இருக்கிற கட்சிகள் ஓட்டு போட்டே கரண்ட் இல்லை, ஆளுங்கட்சியாக வந்து வங்கியில் பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தெரில, வாரின குப்பை எல்லா இடத்துலையும் வாடுறது கிடையாது, நாய் திருத்துது, கோர்ட்டு நாயை பிடிக்க சொல்லுது, குடிக்க தண்ணி இல்லை, குடத்தை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. இதில் புதுசாக 2 பேர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அதாவது மாற்றத்துக்கு தான் அண்ணாமலை இயக்கத்தை ஆரம்பிச்சு எல்லாம் இதையே தான் சொல்லுவாங்க, மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் சொல்லுவாங்க. மாற்றமாக துர்நாற்றமா ஏமாற்றமானு அவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது தான் தெரியும். இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க 2 பேரும், வாழ்த்துக்கள். மக்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுறதே தெரியாது, யாருக்கு ஓட்டு போடுறது என்னென்னு. எதிர்காலம் விஜய் விஸ் அண்ணாமலை அப்படி தான் இருக்கும் அப்படி தான் நரேட்டிவ் செட் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. நீங்கள் தான் நரேட்டிவ் செட் பண்ணிங்களா, விஜய் தான் ஃப்யூச்சர், நாங்களும் நரேட்டிவ் செட் பண்ணோம், அண்ணாமலை வெர்சஸ் விஜய் நல்லா தான் இருக்குது. இன்னும் 2 பேர் கூட வரட்டும், நாளைக்கு ஐயா அஜித் வரட்டும், பிரதீப் ரங்கநாதன் வரட்டும், அப்புறம் வர்சஸ் விஜய் அப்படி தானே. மக்கள் பிரச்சனையை பார்க்கணும், ஊர் ஊராக போகணும், கோரிக்கைகள் கேட்கணும், சட்டமன்றத்தில் பேசணும், மனு கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. யார் வந்தால் என்ன, சேர்ந்த கட்சிக்கே உண்மையாக இல்லாதவர் தான் ஐயா அண்ணாமலை. அவர் ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறார், அது ஜனநாயகத்தில் இடம் இருக்குது,
பட் ஜனநாயக பறவையில் பார்க்கும்போது அவருக்கு வாழ்த்துக்கள். உழைப்பார், விஜய் சாரை விட அதிகமாக உழைப்பார். அதனால் அவர் நினைக்கிறாரு இந்த ஏஜ் குரூப்பில் நம்ம இருக்கிறனால நம்மளை போனால் ஏற்றுக்குருவாங்கன்னு நினைக்கிறாரு. வாழ்த்துக்கள். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நன்றி. நான் நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.